இந்த புதிய தமிழகம் கட்சி இப்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகுவது போல தெரிகிறது. இதனால் அந்த சமூக மக்களின் வாக்கு வங்கியானது பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த அரசாணையின் மூலமாக கிடைத்த அந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த அந்த வாக்குகளானது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கிடைக்குமா? ஒருவேளை டாக்டர் கிருஷ்ணசாமி தனியாக பிரிந்தோ அதிமுகவுடன் கூட்டணியாகவோ அல்லது தனியாகவோ அவர் நின்றால் அந்த வாக்குகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக விழுந்ததை போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர்களின் முதல் அடையாள அரசியலில் வெற்றி பெற்றவர். 96ஆம் ஆண்டு ஏர்வுளவன் சின்னத்தில் சுப்பிரமணியசாமி கட்சியின் டிக்கெட்டில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்ற பெயரில் வெற்றி பெற்றவர் ஒட்டப்பிடாரத்தில். அவர் இன்று வரை ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறார். ஏற்றங்களை சந்தித்தவர், பல இறக்கங்களையும் சந்தித்திருக்கிறார். கடைசியாக நடந்த தேர்தலில் அவர் பாஜகவோடு நிற்க வேண்டியவர். ஏனோ காரணத்திற்காக அவர் தனித்து போட்டியுடைய சூழ்நிலை வந்தது. என்றாலும் அவருக்கு அந்த சமூகத்தில் உள்ள ஆதரவு வளையம் என்பது முற்றிலுமாக வீழ்ந்து விடாது. ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு அந்த சமூகத்தில் முதல் ஹீரோவாக அரசியல் அரங்கத்திற்குள் வந்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு கிடைக்கும். இமானுவேல் சேகரன் ஒரு அரசியல் சக்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ஆகி வரவில்லை என்பதை நாம் கணிக்கும் போது அந்த சமூகத்தின் தனித்துவ அடையாளமான முதல் அரசியல் சக்தியான கிருஷ்ணசாமி முழுக்க ஒன்றுமே இல்லை என்ற அளவில் போய்விட மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த நாடு முழுவதும் இப்போது யாருக்கு சாதகமான அந்த ஒரு அலை ஏதாவது வீசுகிறதா, அல்லது இது சாதாரணமாக அந்த தேர்தல் எந்த கட்சிக்கும் சாதகமாக இல்லாமல் ஒரு நடுநிலையாக, அதாவது எந்த விதமான அலையும் இல்லாத ஒரு சாதாரணமான தேர்தலாக இந்த தேர்தலை நாம் கடந்து போக வேண்டியிருக்குமா? தமிழகத்தில் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது சார் இப்போது உள்ள சூழ்நிலை? நாடு முழுவதும் பாஜக முதலிடத்திலும் 2வது இடத்திலும் வரக்கூடிய மாநிலங்களில் ஒரு மோடி அலை வீச வாய்ப்பு இருக்கிறது. மோடி அலை என்றால் என்னை பொறுத்தவரையில் 2019 எடுத்ததை விட 3 to 5% வாக்குகள் அதிகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். அது ஒரு அலையாக கூட உருவாகி வரலாம். குறைஞ்சபட்சம் 3% வாக்கு 19 விட அதிகம் வரும் நான் கருதுறேன். மோடி தென்னிந்திய மாநிலங்களில் கர்நாடகாவில் மோடிக்கு சாதகமா இருக்குது. தெலுங்கானாவில் இவர் சந்திரசேகர ராவோட பிஆர்எஸோட கூட்டணி சேர்ந்தாதான் பாஜக ஒரு அலையை பார்க்க முடியும். அல்லது அவங்களும் ஒரு சைடு பிஆர்எஸ் பலகீனப்படுத்த, காங்கிரஸும் பிஆர்எஸ் பலகீனப்படுத்த, தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கொஞ்சம் அந்த எமர்ஜென்சிலேயே தென்னிந்தியாவில் காங்கிரஸ் ஜெயித்தது, போபல்ஸ் பிரச்சனையில் விபி சிங் பிரச்சனையில தென்னிந்தியாவில் காங்கிரஸ் ஜெயித்தது என்று சொல்லும் போது தெலுங்கானாவில் மும்முனை போட்டியில காங்கிரஸே ஏறி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் வரலாம். ஆந்திராவில் 2 தரப்புமே மோடி பக்கம்தான் இருக்கிறார்கள். கர்நாடகாவில் பாஜக பிஜேபி காலூன்றி இருக்கிறது. 4 மக்களவை தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறது. இப்பொழுது தேவகவுடாம் இருப்பதனால் கர்நாடகா உங்களுக்கு சாதகமான இடம்தான். கேரளாவில் பத்தனந்திட்டா, ஆற்றிங்கல், திருவனந்தபுரம் இந்த மாதிரி உள்ள சில குறிப்பிட்ட மக்களவை இடங்களை மட்டும் குறிவைத்து அவர்கள் உழைக்கிறார்கள். என்றாலும் யூடிஎஃப் எல்டிஎஃப் தான் அங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு அலை 2019 வீசியதும் 19 இடங்களை அவர்கள் கைப்பற்றியதையும் நாம் பார்த்தோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்திரா காந்தி குடும்பத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அது உண்மை இல்லை என்று ஆகிவிடாது. அது 2004ஆம் ஆண்டு சோனியா அம்மையாருக்கு இருந்தது என்றாலும் சரி, 19ஆம் ஆண்டு ராகுல் காந்திக்கு இருந்தது என்றாலும் சரி, அது தமிழ் மண்ணில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது சைலண்ட் ஓட்டு எங்க இருக்கு, யார் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு யாரு கண்ணுக்குமே தெரியாது. அது வன்னியர்லேருந்து வருதா, கொங்கு வேளாளர்லேருந்து வருதா, கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனா என்னன்னே தெரியாம அந்த வாக்கு தமிழ்நாட்டில் விழுந்துட்டு இருக்கு. 2024லும் அது ஸ்டாலினுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கதா நான் கருதுறேன். என்றாலும் ஒரு சில இடங்கள் எதிர்ப்பு ஓட்டுகள், சீமானும் எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பார் என்ற அடிப்படையில் என்ஐஏ சோதனை, இந்த சின்னம் பிரச்சனை இதெல்லாம் வச்சு சீமானும் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய பட்சத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் ஏற்கனவே உள்ள திமுக மோடி எதிர்ப்பு ஓட்டை பலமா பிரிப்பாங்க, அதிமுக பிரிப்பாங்க, சீமானும் பிரிப்பாங்க. 4 முனை போட்டியில 3 பேர் பிரிச்சா அந்த என்ஐஏ விவகாரம், அந்த சிம்பல் விவகாரத்தெல்லாம் வச்சு சீமானும் பிரிச்சா கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் போன்ற இடங்களில் ஒருவேளை பாஜகவுக்கு வாய்ப்பு வரலாம். இதுதான் என்னுடைய கணிப்பு.
அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், நாளைக்கு நம்ம சொல்றது சரியா இருக்கணுங்கிற எச்சரிக்கை உணர்வுடன் இதை நான் கூறுகிறேன்.